அது என்ன ஆசை? நல்ல ஆசையா? நம் குடும்பத்துக்கு தேவையான ஆசையா? சமூகத்துக்கு அது பயன்படக்கூடிய ஆசையா? கிடையாது. 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே ஒரு கடை இருக்குது, அந்த கடை நம்மளை வா வான்னு கூப்பிடுது, அதை குடித்தால் நமக்கு சுகம் கிடைக்கிறது. இப்போ இறைவனை பக்தி செய்து நீங்கள் எதுக்கு மயங்கணும்? போய் 200 ரூபா பணம் கொடு, உடனே மயக்கம் வருதான் இல்லையா? அப்போ எந்த சுகம் நியாயமான சுகம்? எந்த சுகம் இந்த சமூகத்திற்கு தேவையானது? உண்மையாக நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் பொண்டாட்டியோட நல்லபடியாக குழந்தை பத்து நல்லதா அது பண்ணால் அது பரவாயில்ல. அப்போது எது ஆசைகளால் நிறைவேற்றுவதால் கிடைக்கும் சுகமே போதுமானதுன்னு இருந்துருவானாம், வேறு எதுவுமே தேவையில்லைன்றானாம். ஒரே வார்த்தையாக சொல்கிறார், என்னவா? கண் கண்டதே சுகம், அதுவே கை கண்ட பலன்றுவானாம். அதே மாதிரி இருக்கிறவாள் நம்ம என்ன பண்ணணுமா? தள்ளி இருக்கணுமா? வெறும் பணத்தை வாங்கி போய் செலவு பண்ணிவிட்டு திருப்பி பணம் சம்பாதிச்சு திருப்பி செலவு பண்ணி பணம் சம்பாதிச்சு இதுக்கு இல்லை. நாம் இஎம்ஐ கடனை கட்டுவதற்காக இங்கே வரவில்லை. பிறவி பெருங்கடலில் பெருத்த கடன் இருக்குது, அந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்காக வந்திருக்கோன்னு 2வது பாட்டில் சொல்கிறார்.